மகேஷ், நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்னதாக தற்போது தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அது நேரலை காட்சிகள். ஒரு லிவிங் வித் கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு இலகுவான வசதியான வாழ்க்கை கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் ஒட்டுமொத்த வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11வது இடத்திலிருந்து 6வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறோம். அதே மாதிரி சுதந்திரம் அடைந்து இந்த நாள் வரை பணவீக்கம் இந்த அரசாங்கத்தின் மூலமாக குறைக்கப்பட்டதை போல எந்த அரசாங்கமும் குறைத்ததில்லை. அதே போல நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதுவும் 8.5% மேலே ஜிடிபி இந்த அரசாங்கம் கொண்டு வந்த வளர்ச்சியை போல வேறு எந்த அரசாங்கமும் கொண்டு வரவில்லை. ஆக எல்லா விதத்திலுமே ஏறுமுகமாகவே இந்த நாடு இருக்கிறது. அந்நிய முதலீடாக இருக்கட்டும், வருமான வரியை அதிகரித்ததாக இருக்கட்டும், போலி நிறுவனங்களை கண்டுபிடித்ததாக இருக்கட்டும், அதே போல விவசாயிகளுக்கான நல்ல திட்டங்களை அறிவித்ததாக இருக்கட்டும், சாமானிய மக்களுக்கான நல்ல திட்டங்களை அறிவித்ததாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே இந்த அரசாங்கம் முன்னணியில் இருக்கிறது என்பதை இந்த பட்ஜெட் தெளிவுபடுத்தி இருக்கிறது. உதாரணத்திற்கு முதலில் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் தொடங்கிய 100 நாட்களுக்குள்ளேயே மிக பெரிய வரவேற்பை பெற்றது மட்டுமல்ல, பல கோடி மக்கள் உயிர் பாதுகாப்பதற்கு இந்த திட்டம் வழிவகை செய்திருக்கிறது. அதனால் 3000 கோடி ரூபாய் இந்த மருத்துவ காப்பீட்டிற்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விவசாயிகளுக்கு 2 ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்பது ஒரு மிக வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். ஆனால் இதில் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறார்கள், விவசாய கடனை தள்ளுபடி தானே நாங்கள் கேட்டோம், இதை மாதிரி திட்டத்தை நாங்கள் கேட்டோமா என்று கேட்கிறார்கள். விவசாய கடனை தள்ளுபடி செய்வது விவசாயத்திற்கு உதவிகரமாக இருக்காது என்பதும், விவசாயிகளே அதை எதிர்பார்க்கவில்லை என்பதைத்தான் விவசாயிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா பொருளாதார நிபுணர்களும். ஏனென்றால் சமீபத்தில் காங்கிரஸ் விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று அறிவித்துவிட்டு மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு மோசடி அனைவருக்குமே தெரியும், பத்திரிகைகளில் வெளிவந்தது. 2 லட்சம் கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு வெறும் 30 ரூபாய் அவருக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. ஆக அதே மாதிரி இல்லாமல், அது மட்டும் இல்லை, இதில் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் போடுகிறோம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் பியூஷ் கோயல் தெளிவாக சொல்லி இருக்கிறார், விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாக்கும் வரை அத்தனை திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இ மார்க்கெட்டிங் மூலமாக மட்டும் 5 லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகள் பலன் பெற்றிருக்கிறார்கள். இடைத்தரகர்கள் இல்லாமல் இ மார்க்கெட்டின் மூலமாக மட்டுமே இவ்வளவு ஊக்கம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே போல 42 கோடி பேர் அன்ஆர்கனைஸ் செக்டர், அதாவது சாதாரண தொழில் புரிந்து கொண்டிருப்பவர்கள், கடை தெருவில் கடை வைத்திருப்பவர், தெருக்கடை வைத்திருப்பவர்கள், அவர்களுக்கு மாதம் 100 ரூபாய் கட்டினா அவர்கள் ஓய்வு காலத்தில் மாதம் 3000 ரூபாய் கிடைக்கும் அளவிற்கு ஓய்வூதிய திட்டத்தை, இது மிக பிரம்மாண்டமான திட்டம். ஏனென்றால் தொழில் செய்பவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது, ஆனால் இந்த சாமானிய மக்களுக்கு ஓய்வூதிய திட்டம் என்று எதுவுமே கிடையாது. ஆக அவர்களுக்கு ஒரு ஓய்வூதியத்தை பெறும் அளவிற்கு ஒரு நல்ல திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல வீடு கட்டுபவர்களுக்கு மானியம், இதற்கு முன்னால் ஒரு வீடு கட்டுபவர்களுக்கு தான் மானியம் கிடைத்து கொண்டிருந்தது, இப்பொழுது 2 வீடு கட்டுபவர்களுக்கும் மானியம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த 5 லட்சம் உச்சவரம்பு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. உடனே இதற்கும் 4.5 ஆண்டா ஏன் கொடுக்கல, 4.5 ஆண்டு காலம் ஏன் கொடுக்கலன்னா, இன்னைக்கு வருமான வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கிறது. டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் போலி நிறுவனங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு நேர்மையான வரி கட்டுபவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு ஆகி இருப்பதனால், அரசாங்கத்திற்கு 12 லட்சம் கோடிக்கு மேல் வருமான வரி கிடைத்து கொண்டிருப்பதனால், இதுவரைக்கும் தியாகம் செய்த அந்த தொழிலாளர்களுக்கான உச்சவரம்பு 5 லட்சமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 3 லட்சம் கோடி வாராக்கடன் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. 1,30,00,000 கோடி ரூபாய் கருப்பு பணம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாமே மக்களுக்கான திட்டங்களாக வர இருக்கிறது.
மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், இந்த வருமான வரி கட்டுபவர்களினால் தான் அனைத்து திட்டங்களும் நம்மால் மக்களுக்கு செய்ய முடிகிறது என்று. அதனால் இது சாமானியர்களுக்கான பட்ஜெட். எல்லாவற்றிற்கும் மேலாக மீனவர்களுக்கு தனி மீன்வளத்துறை அமைச்சகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் என்பதை இந்த பட்ஜெட் தெளிவுபடுத்தி இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய இடைக்கால பட்ஜெட் குறித்த கருத்துக்களை தற்போது தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததை கேட்டோம். விவசாயிகளினுடைய வருமானம் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கான ஒரு நிரந்தர வருமானத்திற்கான வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான பட்ஜெட்டாக தற்போது இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார்.